தற்போது எப்படி கொரியா போர் நடைபெற்று கொண்டிருந்ததோ அதே போன்று அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு சூடான கூலான ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. கொரியா போரை பொறுத்தவரையில் 2.5 ஆண்டுகளாக யுத்தமும் பேச்சுவார்த்தையும் ஒரு சேர நடந்ததை போலதான் தற்போதும் யுத்தமும் பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகிறது என்று சொல்லக்கூடியவர் அமெரிக்காவிடம் பேச்சுவார்த்தைக்கு கெஞ்சுகிறது ஈரான் அப்படின்னு. அமெரிக்காட்ட எந்த காலத்தில் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு கெஞ்சுது? அமெரிக்கா தான் கெஞ்சுகிறது என்று அமெரிக்காவின் முன்னாள் கடற்படை தளபதியே இன்றைக்கு வெளிப்படையாக அல் ஜசீராவில் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் முதல் ஈரான் வரைக்கும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவமும் அமெரிக்காவும் இணைந்து பலகட்ட தாக்குதல்களை நடத்தியது நமக்கெல்லாம் தெரியும். இறுதியாக ஈரான் மீதான 40 நாள் அமெரிக்க இஸ்ரேலிய வார் மிக பெரும் பலவீனமான தோல்வியை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கொடுத்திருக்கிறது. அடிவாங்கிய பாம்புகள் மீண்டும் எப்படியாவது கொத்த வேண்டும் என்கிற நிலையில மீண்டும் மீண்டும் இஸ்ரேல் அமெரிக்காவை தூண்டிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அடிவாங்கிய அமெரிக்காவுக்கு தான் தெரியும் நம்ம திரும்ப இந்த யுத்தத்துக்குள்ள நுழைந்து விடக் கூடாது என்பது. அந்த அடிப்படையில் யுத்தத்திற்கு போகாமல் அடிக்கடி சிறு சிறு தாக்குதல்களை நடத்துவதனூடாக ஈரானை பலவீனப்படுத்தியதாக காட்டி ஈரானை நாங்கள் ஜெயித்து விட்டோம், ஈரானை கட்டுப்படுத்தி விட்டோம் என்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்குவதனூடாக தாங்கள் வெற்றி பெற்ற செய்தியை அமெரிக்கர்களுக்கு கொடுக்க நினைக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அதிலும் குறிப்பாக எதிர்வருகிற 4 மாதங்களுக்குள்ளாக அமெரிக்காவிலே தேர்தல்கள் வர இருக்கிறது. அந்த தேர்தல்களுக்கு முன்பதாக நடத்தப்படுகிற உள்கட்சி தேர்தல்கள் எல்லாவற்றிலுமே அமெரிக்க அதிபருடைய கட்சியிலேயே அமெரிக்க அதிபருக்கு எதிர்ப்பு வலுக்கிற அதே நேரம் அமெரிக்க அதிபருக்கு எதிராக இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளர்கள் பாலஸ்தீன ஆதரவாளர்களாக தங்களை வெளிப்படையாகவே அடையாளம் காட்டினாலும் அவர்கள் தற்போது தேர்தல்களில் உள்கட்சி தேர்தல்களில் வெற்றி பெற்று வருகிறார்கள். எனவே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான நிலைப்பாடுகள், ஈரானுக்கு ஆதரவான, குறிப்பாக ஈரான் விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாடுகள் எல்லாம் அமெரிக்க அதிபருக்கு மிக பெரும் பின்னடைவை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தான் எப்படியாவது ஈரானை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் இன்றைக்கும் வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள் அமெரிக்க அதிபருக்கு நற்செய்தியாக இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவினுடைய முன்னாள் கடற்படை தளபதியாக செயல்பட்ட ஹேர்மன் உல்மனிடத்தில் அல் ஜசீரா இன்றைக்கு ஒரு முக்கியமான இன்டர்வியூ பண்ணியிருக்கிறாங்க. அந்த செய்திகளை அல் ஜசீரா ஒளிபரப்பி கொண்டிருக்கிறது. அதிலே சொல்லப்படக்கூடிய செய்திகள் அமெரிக்காவினுடைய தற்போதைய நிலை என்ன என்பதை அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. ஹேர்மன் உல்மன் அமெரிக்காவினுடைய முன்னாள் கடற்படை தளபதி சொல்லுகிற நேரத்தில் தற்போது எப்படி கொரியா போர் நடைபெற்று கொண்டிருந்ததோ அதே போன்று அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு சூடான கூலான ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. கொரியா போரை பொறுத்தவரையில் 2.5 ஆண்டுகளாக யுத்தமும் பேச்சுவார்த்தையும் ஒரு சேர நடந்ததை போலதான் தற்போதும் யுத்தமும் பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகிறது என்று சொல்லக்கூடியவர் எது எப்படி போனாலும் யுத்தத்திலே ஈரான் ஜெயித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எதிர்வருகிற மாதங்களில் அமெரிக்காவில் தேர்தல் வரை இருக்கிறது. ஆல்ரெடி அமெரிக்க அதிபருக்கு அமெரிக்காவுக்குள்ள அழுத்தங்கள் அதிகரித்து வருகிற நிலையில இந்த தேர்தலையொட்டி மிக பெரும் அழுத்தத்தை அமெரிக்க அதிபருக்கு கொடுக்க நினைக்கிறது ஈரான். இந்த நிலையில ஈரான் அமெரிக்க அதிபருடைய பலவீனத்தையும் மிக தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறது. அதுவும் ஈரானுடைய இந்த வலுவான நிலைக்கு காரணமாக இருக்கிறது என்கிறார் அமெரிக்காவுடைய முன்னாள் கடற்படை தளபதி ஹெர்மன் உல்மன். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த வாரம் டர்க்கியினுடைய அங்காராவில் நடைபெற்ற நேட்டோ நாடுகளின் கூட்டணி தலைமைகள் கலந்து கொண்டிருந்த மாநாட்டில் பேசுகிற நேரத்தில் மிக வெளிப்படையாகவே ஈரானுடைய தலைவர்களை மிக கேவலமான வார்த்தைகளை கொண்டு திட்டினார். இந்த ஒப்பந்தம் முறிந்து விட்டது என்றெல்லாம் சொன்னார். சொல்லி ஓரிரு நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஈரானிடத்தில் ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட்டே இருக்கும், அதை நாங்கள் இழுத்து மூட மாட்டோம், அதில் கப்பல் போக்குவரத்தை தடை செய்ய மாட்டோம் என்று சொல்லி நீங்கள் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் கோரிக்கையும் வைக்கிறார். பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் எதுக்கு திருப்பி போய் கெஞ்சிரிய? அதை சொல்லும் போதே ஹெர்மன் உல்மன் என்ன சொல்றாருன்னா, இதை வெறும் கோரிக்கையாக வச்ச மாதிரி கூட நீங்க பார்க்க முடியாது, அமெரிக்கா ஈரானிடத்தில் கெஞ்சுகிறது என்றே பார்க்க வேண்டும் என்கிறார். எனவே அமெரிக்காவுடைய பலவீனத்தை ஈரான் மிக தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறது. அதை பயன்படுத்தித்தான் ஈரான் தன்னுடைய இராணுவ வலிமையை நிலைநாட்டுவதற்கு முயல்கிறது என்கிறார் அமெரிக்காவுடைய முன்னாள் கடற்படை தளபதி. இந்த நேரத்தில் இந்த சத்தியம் தொலைக்காட்சி என்று சொல்லி
இருக்கிற குப்பையை பூரா செய்தியாக்குகிற ஒரு தொலைக்காட்சி தமிழ்நாட்டில் இருக்குது. அவங்கள ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடிஞ்சது. என்னன்னு கேட்டால், அமெரிக்காவிடம் பேச்சுவார்த்தைக்கு கெஞ்சுகிறது ஈரான் அப்படின்னு. அமெரிக்காட்ட எந்த காலத்தில் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு கெஞ்சுது? அமெரிக்கா தான் கெஞ்சுகிறது என்று அமெரிக்காவின் முன்னாள் கடற்படை தளபதியே இன்றைக்கு வெளிப்படையாக அல் ஜசீராவில் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஈரான் கெஞ்சுகிறது அப்படின்னு சொல்லி தலைப்பு போட்டிருக்காங்க. உங்க ஆசையெல்லாம் அவன் பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா? உங்களுக்கு ஆசை, ஆனால் அவன் பண்ண மாட்டான்ல. எனவே ஈரானை பலவீனப்படுத்தி காட்டுவதற்கு சில தமிழ் ஊடகங்கள் நினைத்தாலும் ஈரானுடைய பலத்தை இன்றைக்கு அமெரிக்கா புரிந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு இன்னும் பல முக்கியமான செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. ஈரானுடைய தற்காலிக பாதுகாப்பு அமைச்சர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் பிரகாரம் ஈரான் யுத்த நேரத்திலேயே ஈரானுடைய ட்ரோன் தொழில்நுட்பம், ட்ரோன் தயாரிப்புகளை மும்மடங்காக உயர்த்தி இருக்கிறது என்கிற ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி இருக்கிறார். யுத்த நேரத்தில் ஆயுத தயாரிப்புகள் நிறுத்தப்பட்டிருக்கும் என்று எல்லாருமே நினைச்சிருப்பாங்க. ஆனால் நாங்கள் யுத்த நேரத்தில் தான் ஈரானுடைய ட்ரோன் தொழில்நுட்பத்தை அதிகரித்திருக்கிறோம், மும்மடங்கு ட்ரோன்களை தயாரிப்பதற்கு ஆரம்பித்திருக்கிறோம், அது யுத்த காலத்திலிருந்தே தொடங்கப்பட்டு விட்டது என்கிற ஒரு அதிர்ச்சி தகவல்களை சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். அதை தாண்டி ஈரான் தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்ததனுடைய பலனை தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்கிறார். ஒருபுறம் அமெரிக்கா இஸ்ரேலோடு நேரடி யுத்தத்தை செய்த ஈரான் அதிலே தன்னுடைய ட்ரோன்களை பயன்படுத்தின. அதே நேரத்தில் தொடர்ந்து ரஷ்யாவுக்கு தன்னுடைய ட்ரோன்களை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறது, விற்பனையும் செய்து கொண்டிருக்கிறது. எனவே ஈரானுடைய ஆயுத உற்பத்தி திறன் அதிகரித்திருக்கிறது என்பதை யதார்த்தமாகவே உலகினர் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பாகவும் இது அமைந்திருக்கக்கூடிய நேரத்தில் மேலதிகமாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, அமெரிக்காவினுடைய செயல்பாடுகளையும் இஸ்ரேலுடைய நடத்தைகளையும் ரொம்ப காட்டமாக விமர்சித்திருக்கிறார் ஈரானுடைய தற்போதைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா முஜ்தபா அலி ஹாமனி. என்ன காட்டமாக அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துன்னு சொன்னா, ஏற்கனவே ஈரானுக்குள்ள பல தலைவர்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் கொண்டிருக்கிறது. குறிப்பாக 2008களுக்கு பிறகு அவர்கள் பல தலைவர்களை அவ்வப்போது இலக்கு வைத்து கொலை செய்து கொண்டே வந்தார்கள். இந்த யுத்தத்தில் முஜ்தபா ஹாமனியினுடைய தகப்பனார் ஆயத்துல்லா அலி ஹாமனியையும் கொலை செய்ததெல்லாம் நமக்கு தெரியும். இன்னும் பல தலைவர்களும் அதிலே கொல்லப்பட்டார்கள். இப்படியான ஒரு நிலையில இந்த அத்தனை பேருக்கும் நாம் பழி தீர்க்க வேண்டும், பழி தீர்ப்பதைத்தான் ஈரானியர்கள் விரும்புகிறார்கள் என்கிற செய்திகள் அவர் வெளிப்படுத்தி இருந்தார். ஈரானுக்குள்ள மக்களுடைய மனோநிலையும் நம்முடைய இழந்த தலைவர்களுக்கு நம்ம பழி தீர்த்தே ஆக வேண்டும் என்கிற நிலைக்கு தற்போது உயர்ந்திருக்கிறது. காரணம் என்ன? யுத்தத்தில் ஜெயிச்சிட்டாங்க, அப்பர் ஹேண்ட் ஆயிட்டாங்க. எனவே நம்ம விடக்கூடாது, இஸ்ரேல் காரங்களை 2-1 பார்த்துட்டு தான் நிறுத்தணும், எப்பயுமே இந்த மாதிரி சண்டையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது என்கிற ஒரு நிலை தற்போது தோற்றம் பெற்றிருக்கிறது. பழிவாங்கல் தான் மிக முக்கியமானது என்கிற இடத்திற்கு ஆயத்துல்லா முஜ்தபா ஹாமனி வந்திருக்கிறார். எனவே முஜ்தபா ஹாமனியினுடைய இந்த ஸ்டாண்ட்ல இருந்து மற்றவர்கள் ஒதுங்கவும் முடியாது என்கிற நிலையையும் நம்ம பார்க்க முடிகிறோம். அதே நேரத்தில் ஹாமனியினுடைய மரணத்திற்கு பழி தீர்ப்பதற்காக விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்புகள் மீண்டும் ஒரு புதிய பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா என்கிற சந்தேகங்களையும் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. ஏன்னா ஈரான் முழுவதுமாக யுத்தத்துக்கு தயாராயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு பேச்சுவார்த்தைக்கு போவாங்க? பேச்சுவார்த்தைக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடையாது என்கிற நிலையில யார் பதவியில் இருந்தாலும் இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் பழிவாங்க வேண்டும் என்பதுதான் ஈரானியர்களுடைய தற்போதைய நிலைப்பாடாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அல் ஜசீரா, ஈரானியர்கள் இஸ்ரேலியர்களை குறிப்பாக பழிவாங்குவதை யாரும் தவிர்க்கவே முடியாது என்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. எனவே புதிய பேச்சுவார்த்தைகள் விரைவில் நடைபெற இருப்பதாக அமெரிக்கர்கள் கூறுகிறார்கள். ஆனால் ஈரானியர்களோ இல்லை, பேச்சுவார்த்தைகளே கிடையாது, பழி வாங்கணும் என்பதில் உறுதியாக இருக்கிறாங்கிறத ஈரானுடைய ஊடகங்களை பார்க்கும் போதே தெரிந்து கொள்ள முடியும் என்று அல் ஜசீரா ஈரானுடைய ஊடகங்களை சுட்டிக்காட்டி தகவல் சொல்லுகிறார். அதே நேரத்தில் பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்க வேண்டும் என்று ஈரான் அமெரிக்காவிடத்தில் கோரிக்கை விடுத்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி பல ஊடகங்களும் செய்திகளாக அதை போட்டுக்கிட்டு இருந்தன. அதை ஒட்டித்தான் கெஞ்சுகிறது, கதறுகிறது, அழுகிறது என்றெல்லாம் இந்த சத்தியம் தொலைக்காட்சி மாதிரி ஒன்றுக்கு உதவாத குப்பைகளை செய்தியாக்கக்கூடிய தொலைக்காட்சியும் செய்தி போட்டிருந்தது. அதையொட்டி இன்றைக்கு ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சின் ஊடக பேச்சாளராக இருக்கக்கூடிய இஸ்மாயில் பகாயி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் அமெரிக்காவோடு மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கு எந்த இடத்திலும் நாங்கள் கோரிக்கை வைக்கவும் இல்லை, அந்த தேவையும் எங்களுக்கு இல்லை. அமெரிக்காவுக்கு தான் எங்களோட பேசுகிற தேவை இருக்குது, தவிர எங்களுக்கு அந்த தேவையில்லை, நாங்கள் எந்த கோரிக்கையும் வைக்கல என்று சொல்லி மிக தெளிவாக மறுதளித்திருக்கிறார் என்கிற செய்திகளும்
பதிவாகி இருக்கிற அதே நேரத்தில் நேற்றைய தினம் நம்முடைய வீடியோவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை ஈரான் படுகொலை செய்ய முயற்சிக்கிறது என்கிற ஒரு செய்தியை அமெரிக்க அதிபர் சொல்லி இருந்தார். அவரையொட்டி இஸ்ரேல் அதுக்குரிய உளவு தகவல் எல்லாம் கிடைச்சிருக்குன்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். இதுவரைக்கும் ஈரான் அதை பற்றி எந்த இடத்துலையுமே எதுவுமே சொல்லலை. ஆனா இன்னைக்கு மீண்டும் அமெரிக்க அதிபர் அது சம்பந்தமாக பேசி இருக்கிறாரு. என்ன காரணம் கேட்டா, ஈரானை ஜெயிக்க முடியல, ஈரானை தோக்கடிக்க முடியல, நம்ம வாங்கிட்டு வாங்கிட்டோம். இப்ப அனுதாபலயம் உண்டாக்கணும் அமெரிக்கா மக்களுக்கு மத்தியில. என்ன கொல்ல நினைக்கிறாங்க பாத்தீங்களா, உங்களுடைய அதிபரை கொல்ல பார்க்கிறார்கள், இது சரிப்பட்டு வருமா என்கிற அந்த நெகட்டிவ் ப்ரமோஷன் ஒன்றை எடுத்துக்கிறதுக்கான ஒரு முயற்சியை செய்ய ஆரம்பித்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இன்றைக்கு அவர் எடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல, என்னை கொலை செய்தால் 1000 ஏவுகணைகள் ஈரானை துளைத்தெடுக்கும், ஈரானை முற்றுமுழுதா அமெரிக்கா அழிச்சிரும், அதற்கு நான் இப்பவே ஆர்டர் போட்டு வச்சிருக்கிறேன், என்ன கொண்டா நீங்க ஆக்களை அழிச்சிருனே அப்படின்னு சொல்லி நான் இப்ப சொல்லி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல சொல்லி இருக்கிறாரு. அவருடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் அவர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல என்ன சொல்றாருன்னு கேட்டா, நாங்க எங்களுடைய ராணுவம் ஈரான் பக்கம் ஏவுகணைகளை திருப்பி வைத்திருக்கிறது, ஒரே நேரத்தில் 1000 ஏவுகணைகள் ஈரானுக்கு சென்று தாக்குதல்களை நடத்தும், நான் செத்துட்டேன் அல்லது என்னை கொலை செய்ய முயற்சித்தார்கள் என்கிற தகவல் கிடைச்சாலே போதும், அமெரிக்க ராணுவம் 1 வருஷத்துக்கு தொடர்ந்து ஈரான் மேல குண்டு போடும் என்கிற விதமான தகவல்களை அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க முடியும். அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில அவர் சீரியஸா சொன்னாலே சிரிக்கிறாங்க. இப்ப சிரிப்பு காட்டுற மாதிரி சொல்லும் போது சீரியஸா பார்ப்பாங்களாங்கிற கேள்விகள் இருக்கிறது. அவரை பற்றி உலகமே மிக தெளிவாக புரிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில தான் இந்த செய்திகளை அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஈரானுக்கான ஐநாவினுடைய தூதுவர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல, அமெரிக்காவினுடைய யுத்த நிறுத்த மீறல்கள் தொடர்ந்தால் நாங்கள் அமெரிக்காவோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை துளியும் மதிக்க மாட்டோம், தூக்கி குப்பையில் வீசி விடுவோம் என்கிற செய்தியை உறுதிபட தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவுடைய தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும். ஆல்ரெடி ஈரானுடைய சில தீவுகளில் அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தியது. இது மாதிரி திரும்ப தாக்குதல்கள் நடத்தினாங்கன்னு சொன்னா இந்த ஒப்பந்தம் கடாசி கிழித்து எறியப்படும் என்கிற செய்திகளை இன்றைக்கு ஈரானுடைய ஐநாவுக்கான தூதுவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைய நாள் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி ஓமானில் தரையிறங்கி இருக்கிறார். ஓமானுக்கு அவசரமாக பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. ஹார்முஸ் நீர்ப்பரப்பில் பாதுகாப்பான பயணத்தை மீட்டெடுப்பதும் ஓமானோடு இணைந்து செயல்படுவது தொடர்பாகவும் பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்காகத்தான் அவர் சென்றிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல, அமெரிக்காவினுடைய தாக்குதல்களால் சேதமடைந்த சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான தொடர்பை ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஈரானுடைய ரயில் பாலம் 24 மணி நேரங்களுக்குள்ளாக சரி செய்யப்பட்டு விட்டது. எனவே பயணம் வளமை போன்று மேற்கொள்ளப்படுகிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஈரான் விடுத்திருக்கக்கூடிய செய்திகளாக நம்ம பார்க்க முடியும். எனவே ஈரான் தொடர்ந்து தன்னுடைய பலத்தை நிலைநிறுத்துவதற்கு முழுமையான தயாரிப்போடு இருக்கிறது. தேவைப்பட்டால் நேரடி முழு யுத்தத்திற்கு நாங்கள் செல்வதற்கு தயார் என்கிற நிலையில் தான் ஈரான் இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. தொடர்ந்தும் ஈரான் தொடர்பாகவும் மத்திய கிழக்கு தொடர்பான செய்திகளையும் எதிர்பாருங்கள். வரக்கூடிய உண்மை செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து மனிதர்கள் ரஸ்மின் மைசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு என்கிற செய்திகளோடு ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.